அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பயிலும் பார்க்கக்கூடியது கோமுகாசன வேறுபாடுகள் பகுதி 2. கடந்த பகுதியில் நம்ம கைகள் பொசிஷன் மாற்றி வைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த பகுதியில் ஒரு ஃபார்வர்ட் பெண்டும் ஒரு பேக் பெண்டும் பண்ண போகிறோம். அதே கால் பொசிஷன் கோமுகாசன மாதிரியே தான் இருக்கணும். ஆனால் ஒரு ஃபார்வர்ட் ஒரு பேக்வர்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்டாசனா கால் அதே மாதிரி கோமுகாசனா கால் அப்படியே வைக்கணும். ஒரு கால் மடக்கி வச்சுட்டு இந்த முட்டி நேர் நோக்கி இருக்கணும். அதே மாதிரி ஒரு கால் மேலே இந்த காலை இப்படி போடுறோம். இப்போ கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு ஸ்பைன் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே இப்படி முன்னோக்கி வைக்க போறோம். ஃபார்வர்ட் பெண்ட். கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சில வினாடிகள். அப்படியே மேல் நோக்கி வந்துட்டு இப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் முன்னோக்கி குனிய போறோம். அதாவது இப்படி திரும்பி அப்படியே வலது பக்கம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதுலயே நம்ம கால் மாத்தி கூட அப்படியே பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ஃபார்வர்ட் பெண்ட், இதுல நேர் நோக்கி ஒரு ஃபார்வர்ட் பெண்ட், இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒரு தடவை பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு சில வினாடிகள் மட்டும் இருந்தா போதும். இடது பக்கம் வலது தளர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும் போதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஸ்பைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதே எக்ஸ்டென்ஷன் நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும் போது நம்மளோட ஸ்பைனுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த கோமுகாசனா கால் பொசிஷன்ல லெக் பொசிஷன்ல பேக் பெண்ட் பண்ண போறோம். அதே மாதிரி கால் அப்படி வைக்கிறோம். வச்சுட்டு கைகள் ரெண்டு இப்படி பின் நோக்கி வைக்க போறோம். விரல்கள் பின் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். வந்துட்டு கை நல்லா அழுத்திட்டு அப்படியே நம்ம இப்படி எழுந்துச்சு பேக் பெண்ட். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி வலது கால் மாத்தி மாத்தி ரெண்டு சைடு பொசிஷன்லயுமே பண்ணணும். வலது பக்கமும் பண்ணணும், இடது பக்கமும் எப்படி நம்ம ஆசனாஸ்ல பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த காலையும் மாத்தி மாத்தி பண்ற மாதிரி இருக்கும். கைகள் அதே மாதிரி வச்சுட்டு நல்லா அழுத்தி தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி கோமுகாசனால நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபார்வர்ட் பெண்ட், பேக் பெண்ட், ட்விஸ்டிங்கு, இந்த மாதிரி ஹேண்ட் பொசிஷன் மாத்துறது எல்லாமே இருக்கு. இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் பகுதிகளுக்கு ரொம்பவே பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே போகும். அது இல்லாமல் பார்த்தா நம்மளோட ஸ்பைனுக்கு ரொம்பவே நல்லது, கைகளுக்கு ரொம்பவே நல்லது, ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். இது பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்பு எல்லாத்துக்குமே அதிகப்படியான பலன்களை தான் தரும். இந்த ஆசனங்களை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.